ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க நேற்றும் இன்றும் நம் நடுவில் வந்து ஊழியம் செய்து நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற அருமையான ஜோசப் டீகாலன் அவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு விஷயம் கூட நான் இந்த மாலை நேரத்தில் அவர்கள் வருகை தந்ததுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் நன்றியை நான் பாஸ்டருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டருக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபிச்சு கொடுங்க. 2 குழந்தைங்க உண்டு, பிள்ளைங்க வாலிய பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. பாசமாக அவங்களுடைய பிள்ளைங்க குடும்பமாக அவங்க ஊழியத்தை செய்கிறாங்க. ஸோ அவங்க ஜெபத்தோட்டம் ஊழியத்தில் அவங்க ஃபாதரோடு ஆரம்ப நாட்களில் தொடர்ந்து பயணித்தவங்க. சபை பொறுப்பு இப்பொழுது பல ஆண்டுகளாக தேவக்கோட்டை பகுதியில் சபை பொறுப்பில் இருந்து அவங்க இருக்கிறாங்க. இன்னும் லீடர்ஸ் மத்தியிலும் எங்களுக்கும் பல இடங்களில் அவங்க ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாங்க. அதற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அவர்கள் நேற்றும் இன்றும் இந்த மாலை நேரத்திலையும் கர்த்தர் அவர்கள் வாயில் அந்த ரேமா வேர்டு, அந்த சமயத்துக்கேற்ற வார்த்தை சபையை கொஞ்சம் உயிர்ப்பிக்கிற அளவுக்கு ஆண்டவர் தந்து சபையை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாசுடைய கரத்தில் நான் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் அவர்கள் மூலம் நம் நடுவில் அவர்களை பயன்படுத்தி சபையை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காலையில் பாடின பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தேவையானதொன்று உம் சமூகமே இயேசுவே, உம் சமூகமே. தேவையானதொன்று உம் சமூகமே இயேசுவே, உம் தேவையானதொன்று உம் சமூகமே இயேசுவே, உம் சமூகமே. மீண்டும் தேவையானதொன்று நித்தியமானவரே, நிரந்தர பேரின்பமே. நித்தியமானவரே, நிரந்தர பேரின்பமே. நீரே போதும் என் வாழ்விலே, நிலைத்திருப்பே உம் சபையினிலே. நீரே போதும் என் வாழ்விலே, நிலைத்திருப்பே உம் சபைதனிலே. தேவையானதொன்று உம் சமூகமே இயேசுவே, உம் சமூகமே. தேவையானதொன்று உம் சமூகமே இயேசுவே, உம் சமூகமே. படைகளின் ஆண்டவரே, பராக்கிரமம் உள்ளவரே. படைகளின் ஆண்டவரே, பராக்கிரமம் பரிசுத்தரே, உம் பாதம் சேர்ந்தே பாடி துதி செய்வே. பரிசுத்தரே, உம் பாதம் சேர்ந்தே பாடி துதி செய்வே. தேவையானதொன்று உம் சமூகமே இயேசுவே, உம் சமூகமே. உம் சமூகமே இயேசுவே, உம் சமூகமே.
ஆராதிப்பே, சூரியன் போல் பிரகாசிப்பே, அன்பு கூர்ந்தே ஆராதிப்பே, சூரியன் போல் பிரகாசிப்பே. தேவையானதொன்று தேவையானதொன்று உம் சமூகமே இயேசுவே, உம் சமூகமே. தேவையானதொன்று உம் சமூகமே இயேசுவே, உம் சமூகமே. அல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி சொல்லி முடியாது. ஆமா, சொல்லி முடியுமா? முடியவே முடியாது. ஒரு சாட்சியை சொல்லணும். என்னுடைய சொந்த ஊர் ராமேஸ்வரம், பாம்பன். அது தீவு. அது அவங்க ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஒரு பாலம், ட்ரெயின் போகிற மாதிரி கட்டினது. 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் போக்குவரத்துலாம் இருக்குது. எங்கள் முற்பிதாக்கள் பல இடங்களில் உள்ளவங்க இப்படியே இந்த தொழிலுக்கு வந்திருக்கிறாங்க. 1964 அந்த டிசம்பர் 25 தான் நான் பிறந்தது. இந்த வழக்கமாக அந்த கடலோரத்தில் மீன் பிடிக்கிற குடும்பத்தில் உள்ளவங்க இப்போம்லாம் கொஞ்சம் வேறு இடத்துக்கு போய் நல்ல பெரிய வீடெல்லாம் கட்டி ரொம்ப மற்ற மக்களை போல தான் எல்லோரும் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய வசதியாக வந்துட்டாங்க, நல்லா படித்த மேலையில் வந்துட்டாங்க. ஆனால் அந்த நாட்களில் கடற்கரை ஓரத்தில் தான் அந்த ஒரு கூடாரம் போட்டிருப்பாங்க. அந்த புயல் வந்தபோது நான் எங்கள் தாயின் வயிற்றில் குழந்தையாக இருந்திருக்கிறேன். எங்கள் அப்பா அந்த இரவில் வீட்டில் இல்லை. அந்த புயல் வந்து அந்த தீவில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்தாங்க. எங்கள் அம்மாவை கடல் நீர் இழுத்துட்டு போயிடுச்சான். கடல் நீர் அந்த இந்த சுனாமி வந்துச்சுல, அந்த மாதிரி இழுத்துட்டு போயிடுச்சு, வேகமாக இழுத்துட்டு போயிடுச்சு. எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பாவுடைய அண்ணன் வேகமாக போய் கொண்டு வந்து வேகமாக எங்கள் அம்மாவை காப்பாற்றி இருக்கிறார். அன்றைக்கு 10 மணிக்கு அந்த அலை எங்கள் அம்மாவை இழுத்துட்டு போயிருக்கு. 2 மணிக்கு நான் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. அன்றைக்கே நான் தண்ணியோட போக வேண்டிய ஆள். அல்லேலூயா. இந்த பூமியில் ஆண்டவருக்கு நான் தேவைன்னா ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த ஒரு சரணத்தை ரொம்ப உணர்ந்து எழுதினேன். எண்ணி எண்ணி பார்க்கிறேனும் நன்மைகள் என்னவே முடியலப்பா. நன்மைகள் முடியுமா? என்ன முடியல? ஆமென். என்னவே முடியல. ஒரு முறை ஆரம்ப நாட்களில் இந்த 2 வீலர்லாம் இல்லாத காலங்களில் ஒரு சகோதரன் இந்தியன் பேங்கில் வேலை செய்தார். ஊழியத்துக்கு ஆர்வமாக இருப்பார். நாங்கள் தேவகோட்டையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் கண்ணங்குடின்னு ஒரு கிராமம். 3 பேர் பைக்கில் போனோம். போகும்போது நான் பின்னாடி 3வது ஆளாக இருந்தேன். அந்த வீலுக்குள்ளே என் கால் போய் பலாப்பழம் வெட்டின மாதிரி வெட்டி போட்டுச்சு. அதனால தான் ஷூ மாதிரி ஒரு செருப்பு போட்டிருப்பேன் பின்னாடி வலது காலில். 6 மாதம் படுத்த படுக்கையாக இருந்தேன். எங்கள் அப்பா நுட வைத்தியம் பார்க்குறவர் கேள்விப்பட்டு வேகமாக வந்து என் முகத்தை கூட பார்க்கல, என் காலை தூக்கி பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு சொன்னாங்க, ஒரே ஒரு நூல் அளவுக்கு இன்னும் ஆழமானா உன் குதிங்கால் நரம்பு கட்டாயிருக்கும்பா, நீ பைத்தியமாக இருப்படா. அல்லேலூயா. கர்த்தர் என்னை இதுவரை காத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை காத்திருக்கிறாரா? அதுக்காக நன்றி சொல்லுங்க. என்னை காத்தீரே, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்றது ரொம்ப பிடிக்குது. ஆமென். நன்றி சொல்லி பாருங்க, உங்க இருதயமே உங்களுக்குள்ள துள்ள ஆரம்பிக்கும். அதை தாங்க ஆண்டவரே, இதை தார், நல்லது, அருமையான ஜெபம். ஆனா அதோட சேர்ந்து நன்றியை இணைச்சிடணும். அல்லேலூயா. என்னதான் விலை உயர்ந்த பொருட்களை சமையல் கொண்டு வந்தாலும் உப்புன்னு ஒண்ணு போடலைன்னு வைங்களேன், அது ருசியா இருக்காது. ஏசப்பா சொல்றார், உப்பா துதிய சேர்த்துக்க. அல்லேலூயா. எண்ணி எண்ணி பார்க்கிறேனும் நன்மைகள் என்னவே முடியலப்பா. நன்மைகள் ஆஹா. எண்ணி எண்ணி
நடுவில் என்னை காத்தீரே நன்றிப்பா. கைவிடாமல் நடத்தினீரே நன்றிப்பா. என்னை கைவிடாமல் நடத்தினீரே நன்றிப்பா. ஆஹா, எண்ணி எண்ணி பார்க்கிறேன் உம் நன்மைகள், என்னவே முடியலப்பா நன்மைகள். எல்லாரும் சேர்ந்து ஓ எண்ணி எண்ணி பார்க்கிறேன் உம். ஆமென் ஆமென், என்னவே முடியலப்பா நன்மைகள். சேற்றி நின்று தூக்கி நீரே நன்றிப்பா. என்னைய சேற்றி நின்று நன்றிப்பா. என் நாற்றமெல்லாம் மாற்றி நீரே நன்றிப்பா. என் நாற்றமெல்லாம் மாற்றி நீரே நன்றிப்பா. ஆஹா, எண்ணி எண்ணி நன்மைகள் என்னவே. ஹல்லேலூயா. ஒருவருக்கு இந்த மாதிரி சபைக்கு அவங்க துணைவியார் கட்டாயப்படுத்தி கணவனை கூட்டு வந்திருக்கிறார். அவருக்கு இந்த சபையில எல்லாமே பிடிச்சிச்சு, ஆனா கைதட்டி பாடுறது மட்டும் பிடிக்காது. எங்க சபையில, கத்தோலிக்க சபையில எல்லாம் வெளியில எவ்வளவு பேசினாலும் ஆலயத்துல எங்க கணத்துக்குரிய பங்கு தந்தை அவர்கள் சொல்வதற்கு மறுமொழியை தவிர வேற ஒன்றும் சொல்ல மாட்டோம். அவர் என்ன பேசுறாரு, என்ன பிரசங்கம் பண்றாரு, எனக்குலாம் ஒண்ணுமே புரிஞ்சதே கிடையாது. எனக்கு அவங்க செய்த காரியங்கள் எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தின விசேஷம் மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் புரியலை, எனக்கு ஒண்ணுமே புரியலை, ஒன்றும் புரியலை. என்ன பைபிள் படிச்சிருந்தாவில, ஜெபம் பண்ணியிருந்தாவில தெரியும் யாரை சொல்றது. அப்போ அந்த மாதிரி ஒரு நபர் மனைவியை பார்த்து சொல்றாரு, இந்த பைத்தியக்கார கூட்டத்துல இந்த சைடு இந்த கோட்டிக்காரன்னு சொல்லுவாங்கல்ல, பைத்தியக்காரன, இந்த கோட்டிக்காரன் கூட்டத்துல என்னை சேர்த்துட்ட ஐயா. இப்படியே சொல்லிக்கிட்டே விடாம வந்துகிட்டே இருந்தார். திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. டாக்டர்கிட்ட போனார். டாக்டர்கிட்ட போன உடனே அவர் பரிசோதிச்சுட்டு, உங்க இருதயம் சின்னதா சுருங்கி இருக்குதுயா. டாக்டர் என்ன செய்யணும்? வேற ஒண்ணு இல்ல, காலையில 1 மணி நேரம் கைதட்டுங்க, மதியம் 1 மணி நேரம் கைதட்டுங்க, நைட்ல 1 மணி நேரம் கைதட்டினீங்கன்னா சீக்கிரம் சுகமாயிருவீங்க. பணத்தை, மருத்துவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து சொன்னார, உன்னோட சேர்ந்து ஒழுங்கா கையை தட்டி இருந்தா. ஹல்லேலூயா. கை தட்டாதவங்களுக்கு சொல்லல, கை தட்டலைன்னா ஒண்ணும் வராது உங்களுக்கு, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்தின் தொடக்க நாட்கள்ல உங்களோடு இருக்கிறது உண்மையிலே சந்தோஷம். ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை தர்ற மாதிரி இந்த வார்த்தைகளை எனக்கும் கற்றுத்தர்றார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் நடந்தாலும் அந்த விசுவாசத்தின் வளர்ச்சிக்குள்ள நான் வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மோசே எப்படி விசுவாசத்துல வளர்ந்து பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை என்ன செய்தானா, வளர்ந்த உடனே ஆமென், பார்வோனின் குமாரத்தின் மகள் எனப்படுவதை வெறுத்துட்டான். நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அல்ல, தேவனுடைய பிள்ளை. நான் உலகத்தானுக்கு சொந்தம் இல்லை, உலகத்தாளுக்கு சொந்தம் இல்லை, நான் தேவனுக்கு சொந்தம். அந்த எண்ணம் வந்த உடனே அவ என் வாழ்க்கையே மாறிடுச்சு. இன்றைக்கு நேற்று எடுத்த அதே தலைப்புகள்ல தான் தொடர்ந்து வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதான் பேசுகிறேன். யோபின் புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். யோபு 33:3. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். ஹல்லேலூயா. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாக வசனிக்கும். இருதயத்தின் விசுவாசமும் நாவின் நல்ல அறிக்கை. ஆமென் சொல்லுங்க. நாவல என்ன செய்யணும்? தப்பு தப்பா அறிக்கை செய்யக்கூடாது. ஆமென். தப்பு தப்பா என்ன செய்யக்கூடாது? அறிக்கை செய்யக்கூடாது. உன்மேல் வருகிற சாபம் என் மேல் வரட்டும், அதுல அப்படி சொல்லக்கூடாது. ஆமென். இந்த இரத்தப்பள்ளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். இல்ல, தவறா அறிக்கை ஒருபோதும் செய்யக்கூடாது. வேத வசனத்துக்கு மீறி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால வேத வசனத்துக்கு உட்பட்டு அதை விசுவாசித்து அதை
உள்ளத்துல விசுவாசித்து நாவினாலே நாம் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அந்த மேன்மையான காரியங்களுக்குள்ள என்னை உங்களை அற்புதமா ஆச்சரியமா நடத்திட்டு போவார். யோபு சொல்லும்போது சொல்றாரு அந்த 33ல, என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். ஆமென். என் உள்ளத்துக்குள்ள விசுவாசம் இருக்குது. தேவ வார்த்தையினால் அது உண்டாயிருக்கிறது. நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாக சொல்லும். யோபு புத்தகத்துல நிறைய தேவையில்லாத அறிக்கை, தேவையில்லாத காரியம்லாம் நிறைய இடங்கள்ல இருக்குது. அவனா அவர் செய்த அந்த நல்ல அறிக்கைகளை மட்டும் விசுவாசித்து அறிக்கை செய்தது மட்டும் எடுத்து பேச ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு நடத்தல தந்திருக்கிறார். யோபு நல்லா இருக்கும் போது அவன் ஆண்டவரை நேசிச்சவன். ஆனா எல்லாம் இழந்த போது, வியாதியா இருக்கும்போது, நண்பர்கள் ஏளனம் செய்யும் போது, பூமி என் ரத்தத்தை மூடி போடாத என்று சொல்லும் போது, யோபின் புத்தகம் 19:25-26 சொல்றார், என் மீட்பர் எப்படி இருக்கிறாருங்க? உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன பெத்தவங்க வயதின் முதுமையில இந்த பூமியை விட்டு போகலாம். என் நண்பர்கள் என்னை மறந்து போகலாம். ஆனால் என் மீட்பர் எப்படி இருக்கிறாருங்க? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் மாறாதவராக இருக்கிறபடினால நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லுகிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யோபு வாழ்க்கையில சொல்றாரு, என் மீட்பர் எப்படி இருக்கிறாருங்க? உயிரோடு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னா அவரு வல்லமையான காரியங்களை செய்ய முடியும், மகிமையான காரியங்களை செய்ய முடியும். இப்ப இருக்கிற நிலையில நான் இருக்க மாட்டேன். யோவான் எழுதிய வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல பத்மித்தூவில யோவான் இருக்கிறாரு. ஆண்டவர் கர்த்தருடைய நாள்ல ஆவிக்குள்ளா மாறின போது கர்த்தர் சந்திச்சிட்டார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு 1:18, இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்கள் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடி 1வது அதிகாரம் 1லிருந்து அந்த 4 வசனங்கள் பாத்தீங்கன்னா, இயேசு உயிரோடு எழும்பின பின்பு தான் உயிரோடு இருக்கிறதை அவர்களுக்கு நிரூபித்தார். அவர்கள் செய்ய வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்ப ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நிறைய பேர் கேட்கலாம், உங்க ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? என்னோட தான் இருக்கிறாரு, எனக்குள்ளதான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னோட தான் இருக்கிறாரு, எனக்குள்ளதான் இருக்கிறாரு. அவர் சாலமோனியில் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனை பார்க்கலும், விழுந்து போன எல்லா சுத்த வல்லமைகளை பார்க்கலும் என் தேவன் பெரியவர். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு இந்த அறிக்கை செய்கிறார். எல்லாரும் அதை கேட்கும் போது எப்படி இருந்திருக்கும்? நீ ஆண்டவர் உயிரோடு சொன்னா நல்ல வீட்டுல தானே இருப்பது, இப்ப தெருவில் இருக்கிற. ஆமென். தூத்துக்குடி பாசையில சொன்ன ஏழை என்ன தெருவில் இருக்கிறல. ஆமென். எங்க ஊர்ல ஏழை போல எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி என் துணைவியாருடைய அக்கா மகளுடைய மகன், அவன் குட்டி பையன், அவனுக்கு இப்ப தான் பேச பழக்கிறான். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நான் ஏதோ சேவிங் பண்றதுக்காக சோப்பு போட்டுட்டு வெளியே வந்த நல்ல துடுக்க அழகா பேசுவான். அவன் வந்துட்டு, ஏல என்னல கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி இருக்கிறல. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆமாடா, நான் கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி தானே இருக்கிறேன். ஆமாடா, அப்படியே இருக்கிறல. எல்லாரும் ஏளனம் பண்ணிருக்கலாம். உயிரோடு இருக்கிறன்னு சொன்னா ஏன் ரோட்ல இருக்கிற? ஏன் மேட்ல இருக்கிற? குப்பை மேட்ல. ஏய், என் நிலையை மாற்ற கர்த்தர் முடியும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என் ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார், மகிமை உள்ளவரா இருக்கிறார். அவர் மரித்து உயிரோடு எழுந்தவர். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? லூக்கா 24:50 உயிரோடு இருக்கிற ஆண்டவர் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். பெத்தானியா வர அழைத்து கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதித்தார். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர்,
அதிசயங்களை செய்கிறவர், என் குறைகளை மாற்றுகிறவர், என் வியாதிகளை மாற்றுகிறவர், என் போராட்டங்களை மாற்றுகிறவர், என் கண்ணீர்களை மாற்றுகிறவர், என் கடன்களை மாற்றுகிறவர், என் ஏமாற்றங்களை மாற்றுகிறவர். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்? இந்த சின்ன வயசுல தெருக்கல்ல விளையாடும் போது யாராவது ஒரு பையன் அடிச்சுட்டான்னு சொன்னா, வா எங்க அப்பாட்ட சொல்றேன். ஆமென். வா எங்க அப்பாட்ட. ஆண்டவர் சொல்றாரு, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், நான் உயிரோடு தான் இருக்கிறேன், நான் உயிரோடு தான் இருக்கிறேன். உன்னை நான் மறக்கல. எப்ராயிமே, உன்னை எப்படி மறப்பேன்? தேவனுடைய பிள்ளைகள், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் ஒருபோதும் ஆண்டவர் இருக்கிறார் என்ற எண்ணத்தை, எனக்காக அவர் கிரியை செய்வார் என்ற எண்ணத்தை ஒரு நாள் ஒருபோதும் நானும் நீங்களும் விட்டுறக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றீ, எனக்காக யாவையும் செய்கின்றீ. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றீ, எனக்காக யாவையும் செய்கின்றீ. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா சம்மா நீதானையா. சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா நிசியே. அடைபட்ட வாசலெல்லாம் திறப்பவர் நீதானே. சொல்லுவோம், அடைபட்ட வாசலெல்லாம் தானே. திறந்த வாசல் என் முன்னே தீவிரமாய் முன் செல்வே. திறந்த வாசல் என் முன்னே தீவிரமாய் முன் செல்வே. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றே, எனக்காக யாவையும். என் மீட்பர் உயிரோடு. அப்ப யோபு என்ன சொல்றாரு? என் மீட்பர் எப்படி இருக்கிறாருங்க? எப்படி இருக்கிறாரு? எல்லாரும் நினைச்சாங்க இயேசு சிலுவையில மரிச்சா எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லா நாளும் இருக்கிறப்பா, சபை உன்னோட இருக்கிறேன், ஒவ்வொருவரோடு கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? 2 நாளாகம புத்தகத்துல 1வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க பாப்போம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கி. உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனை பெரியவர் ஆக்குறார். நான் பெரிய ஆள் இல்லங்க, பெரியவர் என்னை பெரியவர் ஆக்குறார். சிறந்தவர் என்னை சிறந்த மனுஷனா மாற்றார். மகிமை உள்ளவர் என்னை மகிமை உள்ள ஒரு பாத்திரமா மாற்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் தொட்டா எல்லாம் வணக்கம். அல்லேலூயா. ஆமென். அவர் தொட்ட பாத்திரம், அவர் வணைந்த பாத்திரம், அவர் ஆசீர்வதித்த பாத்திரம். நான் பலப்படுவேன், பலப்படுவேன், பலப்படுவேன். தேவனுடைய பிள்ளைகள். அது மட்டும் இல்ல, 13வது வசனம் சொன்னீங்கன்னா, இப்படி சாலமோன் கிபியோனில் இருக்கிற மேட்டிற்கு போய் ஆசரிப்பு கூடாரத்தின் சந்நிதியில் இருந்து எருசலேமுக்கு வந்து இஸ்ரவேலை அரசாண்டான். அப்போ ஆளுகை உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்மளோடு கூட இருந்து நம்மள பெரியவங்களா மாற்றது மட்டும் இல்ல, நம்மளை ஆளுகை செய்யற ஒரு மனுஷனா மாற்றுவார். ஆமென். ஆதாம் பார்த்து சொன்னாரு, நீ எல்லாவற்றையும் ஆண்டுகொள். ஆளுகை செய்வதற்காக ஆண்டவர் உங்களோடு என்னோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறார். அதனால யோபு, என் மீட்பர் எப்படி இருக்கிறாருங்க? அடுத்தது இந்த யோபு சொல்றத பாருங்க. விசுவாசத்தை நாவினால எப்படி அறிக்கை செய்யறான்னு பாருங்க. யோபு 23:10 வாசிங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போற வழி அவருக்கு தெரியும். ஐயோ, காட்டுல விட்டுட்டாரே, கண்ணை கட்டி விட்டுட்டாரே. ஆண்டவர் சொல்றாரு, கண்ணை கட்டினது நான் தான், காட்டுல விட்டது நான் தான், கண்ணை திறக்க போறது நான் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? காட்டுல விட்டாலும் கர்த்தர் இருப்பாரு, கண்ணை கட்டி விட்டாலும் கர்த்தர் இருப்பாரு, மேட்ல விட்டாலும் கர்த்தர் இருப்பாரு, சமுத்திரத்துல ஆழத்துல ஒன்று போட்டாலும் கர்த்தர் இருப்பாரு, யோனா மாதிரி மீனின் வயிற்றுக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் இருப்பாரு, சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் இருப்பாரு. இப்போ நான் போகும் வழியை அவர் அறிவார். எல்லாம் தெரியும். நான் என்ன செய்ய போறேன் என்பது தெரியும்.
நான் போகும் வழியே அவர் அறிவார். நான் பொன்னாக விளங்குவேன். சொல்லுங்க. நான் மங்கி போக மாட்டேங்க. நான் மங்கி போக மாட்டேன், மறைஞ்சு போக மாட்டேன். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவர், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல என்னை உங்களை பிரகாசிக்க வைப்பார். நான் பிரகாசிப்பேன். நான் பிரகாசிப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பிரகாசிப்பேன். நான் பிரகாசிப்பேன். மங்கி போக மாட்டேன். இரும்பை போல துருப்பிடிச்சு போக மாட்டேன். இரும்பு பயன்படுத்தலைன்னா துருப்பிடிச்சிடும். ஆனா நான் துருப்பிடிக்கிற பாத்திரம் இல்லைங்க, கர்த்தர் கையில பிடிச்ச பாத்திரம். நான் பொன்னாக விளங்குவேன். நான் பொன்னாக விளங்குவேன். மகிமையா விளங்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கையில் எடுத்த பாத்திரம். கோரேஸ், அவன் என்னுடைய மேய்ப்பன், என்னுடைய ஆலயத்தை கட்டுவான். அவனை அறியாமலே அவனை வைத்து தேவ சித்தத்தை செய்ய வைத்தவர். அதே பார்க்கிலும் ஆண்டவரால் இரத்தத்தால் கழுவப்பட்ட என்னைய ஆண்டவர் பொன்னாக துலங்க செய்வார். பொன்னாக துலங்க செய்வார். என்னை ஆண்டவர் மகிமைக்குரிய ஒரு பாத்திரமாக மாற்றுவார். மகிமைக்குரிய ஒரு பாத்திரமாக வைத்திருப்பார். 2 தீமோத்தேயு நிருபத்துல ஒரு வீட்டுல என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்க. 2 தீமோத்தேயு நிருபத்துல 2வது அதிகாரம், ஒரு பெரிய வீட்டில பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல். சொல்லுங்க. நான் வெள்ளியான பாத்திரம், பொன்னான பாத்திரம். ஹல்லேலூயா. நான் ஜொலிப்பேன். நான் ஜொலிப்பேன். நான் பிரகாசிப்பேன். ஹல்லேலூயா. நான் உடைந்து போகிற பாத்திரம் அல்ல, உருக்குலைந்து போகிற பாத்திரம் அல்ல, ஒன்றுமில்லாமல் போகிற பாத்திரம் அல்ல. நான் பிரகாசிக்கிற வெளிச்சம். வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை வெளிச்சமா மாத்தி இருக்கிறார். வெளிச்சமா மாத்தி இருக்கிறார். நான் பொன்னாக துலங்குவேன். எப்படி அறிக்கை செய்வான்? நான் நாசமா போயிருவேன். நான் கெட்டு போயிருவேன். நான் ஒன்னில்லாம போயிருவேன். என் குடும்பம் அழிஞ்சு போயிருவேன். எந்த விதமான தவறான அறிக்கையும் ஒரு காலத்துல இனிமே நாமும் செய்யவே கூடாது. பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? ஆண்டவர்ட்டையும் கிடையாது, பிசாசுட்டையும் கிடையாது. ஆண்டவர்ட்டையும் கிடையாது, பிசாசுட்டையும் கிடையாது. பிரச்சனை தவறா அறிக்கை செய்யற இருதயத்துல தான் இருக்கு. ஒருபோது ஒரு நாளும் தவறான வார்த்தைகளை சிந்திக்காமல அத நாவினால பேசாம இருந்தா நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். தோல்வியான காரியத்தை ஏதாவது பேச வந்தா இயேசுவின் நாமத்தில் பேசாம விட்டுருவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரசங்கில 5:6 ஒரு அருமையான வசனம் இருக்கு பாருங்க. உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க, உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் நாவுக்கு இடம் கொடாதே. ஒரு அம்மா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிசாசு இரவு வேளையில எனக்கு பல்வலியை கொடுத்தா. பாஸ்டர் மைக் வாங்கிட்டு சொன்னாரு, அவனுக்கு ஏன் வாயை திறந்து கொடுத்தேன்னு. ஹல்லேலூயா. அவனுக்கு ஏன் வாயை திறந்து கொடுத்த? நிறைய பேருக்கு வாய் மன்னித்துக் கொள்ளுங்கள், சிலர் பிசாசுக்கு வாயை வாடகை கொடுத்துட்டாங்க. சிலர் வீடு கட்டி வாடகை கொடுவாங்கல்ல, பெரிய வீடா இருந்தா ஒரு ரூபம். சிலர் வாயை வாடகை விட்டுறாங்க. வாடகை கூட மாட்டேன், குத்தகை கூட மாட்டேன், வித்தும் போட மாட்டேன். என் வாய் கர்த்தருடைய வாய். நான் பொன்னாக துலங்குவேன். நான் கீழாக மாட்டேன், மேலாகுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பகுதியில் கழுகுமலை, குருவிகுளம், குற்றாலம், செட்டிகுளம், இந்த பகுதியெல்லாம் 5 வருஷம் இருந்திருக்கிறேன் நான். அப்போ ஆரம்பத்தில் 1 மாசம் எங்களுக்கு ஒரு பாடத்திட்டம் வேதத்திலிருந்து நடத்தினாங்க. படிச்சது மொத்தம் 7 பேர், பாஸ் பண்ணது 6 பேர், பெயிலா போனது நான் மட்டும்தான். எனக்கு பொறுப்பாளர் அந்த நடத்தினவர் கூப்பிட்டு, இந்த முட்டாளை வச்சு என்ன செய்ய போறிய, வீட்டுக்கு அனுப்புன்னு சொன்னார். முட்டாள் ஆண்டவர் கிருபையிலிருந்து அன்றைக்குல இருந்து இன்றைக்கு வர கர்த்தருக்காக சொல்லிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமென். இந்த உலகம் உங்களை என்ன சொன்னாலும் நீங்க சொல்லிக்கிற பொண்ணு. ஹல்லேலூயா. நீங்க வங்கி போக மாட்டீங்க, மறைஞ்சு போக மாட்டீங்க, துருப்பிடிச்சு போக மாட்டீங்க. சொல்லிக்கிற பாத்திரமா கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. சொல்லிக்கிற ஒரு பாத்திரம், சொல்லிக்கிற ஒரு மேன்மை, சொல்லிக்கிற ஒரு நல்ல மேன்மையான ஒரு
பாத்திரமா கர்த்தர் வச்சிருக்கிறார். சில வேளைகளில ஆதியாகம புத்தகத்துல யோசேப்பை குறிச்சு எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஆனா ரூபனை மட்டும் தண்ணீரை போல தளம்பினவனே. ஆனா இங்க சபிச்சு ஜெபம் பண்ணுவாரு, மோசே ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்காக நன்றி. 49வது அதிகாரத்துல இந்த பாத்திரத்தை குறித்து சொல்றாரு. 49ல 22ல இருந்து வாசிக்கிறோம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவரான் கரங்களால பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலை. பாத்திரம் எப்படி மாச்சு? மேய்ப்பனா மாறிட்டான். நீனா மாறியா? கர்த்தர் அவனை மாத்திட்டாருங்க. சொல்லிக்கிற பாத்திரமா மாத்திட்டாருங்க. சிறைச்சாலையில கடந்த குற்றம் சாட்டப்பட்டவன், மனசுக்குள்ள சஞ்சலத்தோடு இருந்தவன், ஆண்டவர் தீவிரமா அவனை வெளியில கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் ஜொலிக்கிற நட்சத்திரமா தான் வச்சிருப்பாரு. துருப்பிடிக்கிற பாத்திரமா கர்த்தர் வச்சிருக்கவே மாட்டாரு. சொல்லுங்க, துருப்பிடிக்கிற பாத்திரம் கிடையாதுன்னா பிரகாசிக்கிற பாத்திரம். சொல்லுங்க, பிரகாசிக்கிற பிரகாசிக்கிற கண்ணாடி எங்க இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் லேசா அப்படி ஆண்கள் பெண்கள் பாக்குறீங்களோ இல்லையோ, லேசா ஆண்கள் எட்டி பார்த்து. ஆமென். கிராமத்துல இந்த முடி சரி பண்ற கடை இருக்குன்னு வைங்களேன், வீட்டுல இருந்து அப்பந்தான் தலை சீவிட்டு வந்திருப்பான் வெளியே. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென். இப்போ ஆண்டவர் சொலிக்கிற பாத்திரமா வச்சிருக்கிறார். நான் துருப்பிடிக்க மாட்டேன். எத்தனை சொல்லுங்க, நான் கெட்டு போக மாட்டேன். சொல்லுங்க, நான் கெட்டு போக மாட்டேன், வழி மாறி போக மாட்டேன், துருப்பிடிச்சு போக மாட்டேன். யோபு சொல்றாரு, நான் பொன்னாக 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 விளங்குவேன். எனக்கு இந்த உலகத்துல நம்ம ஊர்ல எல்லாம் பெண்ணு கொடுத்துட்டா ரொம்ப மரியாதையா நடத்துறாங்க. வாங்க மருமகனே வாங்க. ஆமென். அவர் 70 வயசா இருக்கும், இவர் 30 வயசா இருக்கும். வாங்க மருமகனேன்னு சொல்லுவார், கும்பிடுவார். இல்லைன்னா இவன் நல்ல மனுஷன், மனைவி அடிச்சு அனுப்பிடுவான். ஹல்லேலூயா, ஆமென். அவங்க கும்பிட்டாலும் கும்பிட விட்டாலும் நம்மளை ஆர்ந்தவர் கணம் பண்றாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பிரகாசிப்பேன், நான் பிரகாசிப்பேன், நான் மங்கி போக மாட்டேன், நான் மறைஞ்சு போக மாட்டேன், நான் மங்கி போக மாட்டேன், நான் பிரகாசிப்பேன். அடுத்ததாக யோபுடைய அறிக்கை என்ன தெரியுமா? விசுவாசத்தின் அறிக்கை. யோபின் புத்தகம் 23:12 வாசிங்க. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. என்ன சொல்றா உள்ளத்துல? அவர் உதடுகளின் கற்பனை விட்டு நான் பின்வாங்குறதில்ல. சில பேர்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இதெல்லாம் என்னால கை கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றார், உன்னால முடியாதுப்பா, உனக்குள்ள என்னுடைய ஆவியை கொடுத்திருக்கிற, அதனால முடியும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லி கொடுக்கிறார், உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியினால அந்த வார்த்தைகளை நிறைவேற்று. அவர் உதடுகளின் கற்பனைகளை நான் விட்டு பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்துக்கொண்டே. என்ன சொல்றாரு? அவர் வார்த்தையை கடைபிடிச்சு நடப்பங்க, அவர் வார்த்தைக்காக வாழ்வங்க. தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கடைபிடிச்சு நடக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மட்டுமில்ல, கடைபிடிச்சு நடப்பதற்கு கர்த்தர் கூட இருக்கிறார், கூட இருக்கிறாரு. சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை என்ன செய்வாரு? நடத்துவாரு. என்னால முடியல. நம்ம எப்படி தெரியுமா? லகுவானதை செய்வோம், கடினமானதை விட்டுருவோம். ஆண்டவர் சொல்றாரு, லகுவானதுனாலும் சரி கடினமானதுனாலும் சரி நீ நிறைவேற்ற உன்னால முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அவருடைய வார்த்தை என்னால் நிறைவேற்ற முடியும், அவருடைய வார்த்தையின்படி என்னால் வாழ முடியும், அவருடைய வார்த்தையின்படி என்னால் வாழ முடியும். வார்த்தைய வாழ்க்கையா என்னால மாற்ற முடியும். சில வேளைகளில் என்னால முடியாது அப்படி சொல்லாதீங்க.
உங்களால இந்த வார்த்தையின்படி வாழ முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களால. கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களால இந்த வார்த்தையின்படியே வாழ முடியும். பிசா சொல்லுவோம் முடியாது, டேய் பொய்யனே, பொய்க்கு பிதாவே போடா. ஆண்டவர் சொல்றார், உன்னால முடியும். என்னால முடிஞ்சிச்சுல, என்னால முடிஞ்சிச்சுல, மாமிசத்துல என்னால முடிஞ்சிச்சுல, உன்னால முடியும்பா. இந்த வார்த்தையை கடைபிடிச்சு வாழ உன்னால முடியும். வார்த்தை கொடுத்த நான் இருக்கிறேன், எழுதி கொடுத்த நான் இருக்கிறேன். உன்னைய பாதி வழியில விட்டுட்டு போறதற்கு, விவாகரத்து வாங்கிட்டு போறதுக்கு முரட்டு கொடை உள்ளவர் அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு என்னால முடியும். எல்லாரும் வேதத்தை தூக்கி சொல்லுங்க, இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு என்னால முடியும். சொல்லுங்க, இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு என்னால முடியும். பிசாசு சொல்றான், உன்னால முடியாது, உன்னால முடியாது, உன்னால முடியாது. அட போடா, என்னால இயேசுவின் நாமத்துல வாழ முடியும், வாழ முடியும், வாழ முடியும், வாழ முடியும், வாழ முடியும், வாழ முடியும். இத வாசிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான். நான் பாக்கியவானாத்தான் இருப்பேன். வாசிக்கிற இந்த வார்த்தையின்படி வாழ என்னால முடியும். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். தயவாக எண்ணங்களை மாத்துங்க, எல்லாமே மாறிடும். சொல்லுங்க, எண்ணங்களை மாத்தினா எல்லாமே மாறி. முடியாது 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 சொன்னா முடியாது, முடியும் முடியும் சொன்னா ஆண்டவர் முடிச்சு வைப்பார். தேவனுடைய பிள்ளைகள் யோபு சொல்றாரு, என்ன விசுவாசித்து அறிக்கை சொல்றாரு, அவருடைய வார்த்தையின்படி என்னால வாழ முடியும். ஒருவேளை இவ்வளவு எழுதப்பட்ட புத்தகங்கள் கிடையாது, அவருக்கு தெரிஞ்ச வார்த்தையின்படி அவருக்கு கற்றுக் கொடுத்த அன்ற நாள்ல புத்தக வடிவில் கிடையாது, மண் ஓடுகள்ல எழுதப்பட்ட காலங்கள். அப்படிப்பட்ட காலங்கள்ல சொல்றாரு, அவருடைய வார்த்தையின்படி என்னால வாழ முடியும். தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையின்படி உங்களால என்னால வாழ முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? வாழ முடியுமா முடியாதா? முடியும், என்னால முடியும். என்னால முடியாதுங்க, ஐயோ கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கஷ்டமோ நஷ்டமோ அதை செய்யறதுக்கு எல்லா பலத்தையும் உனக்கு தர்றேன். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்றாரு. வாழ முடியும், வாழ முடியும், இந்த வார்த்தையின்படி வாழ முடியும். முடியாத என்ற எண்ணத்தை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கூட அதை அடக்கம் பண்ணிடுவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அடக்கம் பண்ணிடுவோமா? ஒரு தடவை மண்ணு போட்டுருங்க, ரெண்டாவது தடவை மண்ணை போடுங்க, மூணாவது தடவை மண்ணை போடுங்க. அல்லேலூயா. அதுல நல்லா மிதி மிதின்னு மிதிச்சு அதை மேற்கொண்டிருங்க. முடியும் தங்கச்சி, முடியும் தம்பி, முடியும். ஊழியத்தில் இருக்கிற எங்கனால வார்த்தையை கை கொள்ள முடியும். இத முடியாது முடியாது என்ற எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? அப்படியே ஒதுக்குறாங்க. முடியும், எல்லாவற்றையும் கை கொள்ள முடியும். அடுத்தது, யோபுனுடைய விசுவாசம் அறிக்கை எப்படி இருக்கு பாருங்க. 23:14 வாசிங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு நிறைவேற்றுவார். ஆமென். நம்ம வீடுகள்ல ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்தார். குழந்தைகளுக்கு நம்ம எல்லாம் செஞ்சோமா? குழந்தைகள் அவங்களுக்காக அவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டாங்களா? சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் காலையில இருந்துச்சு 4 மணிக்கு எஞ்சி சமையல் பண்ணி வேர்த்து விறுவிறுத்து எல்லாம் செஞ்சுட்டா போகுது. அது 7:55 வரை நல்லா தூங்குது. ஆமா, தூங்கும் போது எழுந்து பல்ல விளக்கி விட்டு ட்ரெஸ் மாட்டி விட்டு தூக்கத்தோட வேலை ஏத்தி விட்டோம். எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார். எப்ப சொல்றாரு தெரியுமா? ஒண்ணு இல்லாத போது. உன்ன உணவு இல்லைங்க, உடுத்த உடை இல்லை, தங்குறதுக்கு வீடு இல்லை. மனைவி கூட சொல்றா, தேவனை தூசிச்சுட்டு ஜீவனை விடு, ஜீவனை விடு. உலகமே உங்களை வேற விதமா பேசினாலும் பார்த்தாலும் கர்த்தர் அப்படி நம்மளை மேன்மையா தான் பார்ப்பாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், எனக்கு குறித்திருக்கிறதை எனக்காக நிறைவேற்றி முடிப்பார். முடிப்பாரா? 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 எனக்காக நிறைவேற்றி முடிப்பார். நிச்சயமா சொல்றேங்க, நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் வருக தாமதிச்சா
80 வயசு வரை வாழ நினைச்சிருக்கிறேன். அதுக்கு மேல வாழ வச்சாருன்னா ஆண்டவர் வைக்கிறாருன்னு என்று அர்த்தம், ஊழியத்துக்கு வைக்கிறாருன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர்கிட்ட நான் சின்ன வயதிலே ஒரு ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நான் இந்த பூமியில வாழ்ந்து நித்தியத்துக்கு வரும்போது என் கணக்குல பரலோகத்துல 1 கோடி மக்கள் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். எப்படியாவது நடக்கும். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகத்துல எல்லாத்தையும் போட்டுட்டு தான் போறோம். நம்ம சம்பாரிச்ச ஆத்மா மட்டும் பார்க்க போறோம். அநீதியான செல்வத்தை வச்சு நண்பர்களை சம்பாதிக்க போறோம். அதனால எனக்கு குறித்ததை எனக்கென வைத்திருக்கிறவர் எனக்குன்னு நிறைவேற்றுவாருங்க. நிறைவேற்றுவாரா? தாவீதின் அனுபவங்கள், ஆரம்ப கால அனுபவங்கள் அவர் கொஞ்சம் தடுமாற்றமா இருந்துச்சு பாருங்க. சங்கீதங்களின் புத்தகத்துல இப்படி சொல்றாரு, 57:2 வாசிங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, இப்ப 138:8 வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். செய்து முடிக்க போகிறவர் சொன்னார். நடந்து பார்த்தா அவர் செய்யறத பார்க்கிறார். சவுல் அனுதினமும் தேடியும் அவன் கைக்கு இவனை என்ன செய்யல, 3000 போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்ணு கொடுத்த மாமனாரு. ஆமென். அதைத்தான் அப்ப சொல்ல வந்தேன், எப்படி மறந்துருச்சு. 3000 பேரோட தேடிக்கிட்டு இருக்கிறாரு, மருமகனை கொல்ல. ஆமென். சவுல் பொக்கச்சீரெல்லாம் கொடுக்கல. ஆமென். கிறிஸ்துமஸ் சீரெல்லாம் கொடுக்கல. அவன் வியாதியா கிடந்தா தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்றான். எதுக்கு? கொல்றதுக்கு. தேவனுடைய பிள்ளைகள், தேவ சித்த இல்லாம உங்களை என்னையும் சத்துரு தொட முடியாது. என் சரீரத்தை தொட முடியாது, என் பிள்ளைகளை தொட முடியாது. வியாதி உங்களை என்னை மேற்கொள்ள முடியாது. நம்ம பார்க்கிறது வேற. எனக்கு குறித்திருக்கிறதை எனக்காக செய்து முடிக்கிறவர் கர்த்தர் செய்வாருங்க. கர்த்தர் செய்வார். எல்லாம் செய்வாரா? யோசுவாவின் புத்தகத்தை கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு வாங்கல. யோசுவாவின் புத்தகத்தை அப்படியே எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சில வசனங்களை நம்ம வாசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் நிறைவேறிட்டு. எனக்கு குறிச்சதை எப்படி சொல்றாரு? எனக்கு குறிச்சதை எனக்காக நிறைவேற்றுகிறவர் தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைச்சது தடைபடாது. ஆண்டவர் பார்க்கிறாரு. பரவாயில்லையே, நிதானமா வந்துட்டானே, ஒரு மாதிரியா தடுமாறினா. ஆமென். சும்மாதான் இருந்தானுங்க. நண்பர்கள் ஆறுதலுக்கு வந்தானுங்க. அவனுங்க அணுகுண்டையெல்லாம் தூக்கி போட்டானுங்க. அவங்க பேச இவங்க பேச மல்லு கட்டி அடிபிடி தகராறு தான் வரல. யோபுக்கும் அவருடைய சிநேகிதர்களுக்கும் கைகலப்பு தான் வரல. இன்னொருத்த இடையில புகுந்துக்கிட்டான். இவனு 3 பேர் வந்தா இவனு பேசுற பார்த்து அவனும் புகுந்துக்கிட்டான். சில வேளை இல்லை, எதுக்கு யாரு வந்தாருன்னு தெரியாது, நோக்கம் இல்லாம வருவாங்க. ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில யோபு சொல்றாரு, எனக்கு குறித்ததை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக செய்து முடிப்பார். செய்து முடிப்பாரா? யோசேப்பு கெஞ்சுறாங்க, எப்படி ஆயிலும் இந்த காவல் கிடங்குல இருந்து என்னைய விடுதலை ஆக்கி விட்டுருப்பா. ஆமென். நீங்க கெஞ்சுறத யார் தெரியுமா? லைசன்ஸ் இல்லாம போலீஸ்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு வைங்களேன். சார் 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 நில்லு சார், வேலைக்கு போகணும் சார், சார் ஸ்கூலுக்கு போகணும் சார், நில்லுன்னு சொல்றல்ல. வட்டிக்கு பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியலன்னா கெஞ்சுவாங்க. ஆமென். மருத்துவமனையில் உயிருக்கு போராடுறவங்க கொஞ்சம் நிதானமா இருக்கும்போது மருத்துவர் கையை பிடிச்சு, அவர் பேர வயசு கூட இருக்க மாட்டார், தம்பி கையை காலா நினைச்சு கும்புறையா, என்னை எப்படியாவது காப்பாத்து. யோசேப்பு அப்படி கெஞ்சினா ஒண்ணும் நடக்கல. ஒருவேளை நடந்திருந்தா அவங்க எல்லாம் யோசேப்புக்காக வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருப்பாங்க. யோசேப்பு இவ்வளவு உயர்ந்ததுக்கு நான் தான் காரணம். ஆண்டவர் பார்த்தாரு, டேய் எந்த வாயும் உன்னை உயர்த்தினு சொல்லக்கூடாது.
ஆமென். நீ உயர்ந்தது என்னாலும் தெரியணும், இந்த உலகம் நீ மேன்மை அடைஞ்சது என்னாலும் தெரியணும். கர்த்தர் பாருங்க, இவன் மறந்துட்டான். பார்வோனுக்கு 2 வருஷம் கண்டு சொப்ப கனவு வருது. விளக்கம் சொல்றதுக்கு அத்தனை பேர் மைண்ட் சிந்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, செயல்படாம மாத்தி விட்டுட்டார். அத்தனை பேரும் கல்லு குத்து மாதிரி இருக்கிறான். ஒண்ணும் அவனை சிந்தைக்குள்ள வெளிப்பாடு வர மாட்டேங்குது. அப்பதான் சொல்றான், யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கிறான், கொண்டு வாடா அவன. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு செய்தத, தேவன் உங்களுக்கு சொன்னத, வாயினால சொன்னத கைகளினால் நிச்சயமா நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார், நிறைவேற்ற மாட்டாரா? இந்த பட்டணத்துல எனக்குரிய ஜனங்கள் அநேகம் உண்டு, உண்மையில் யாரு கைப்படுவதில்லை சொன்னார். ஒரு மனுஷன் சொன்னார், செத்தா தேவகோட்டையில என் கையில தான்டா சாவ போறோம். பேங்க்ல வேலை செய்யற சகோதரன், அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து காலில் வந்து விழுந்தாரு. ஆமென். பாஸ்டர் காப்பாத்துங்க. கர்த்தர் கிருபையில காப்பாத்தி விட்டாச்சு, இல்லைன்னா வேலை போயிருக்கும். ஆமென். அவங்கள பழி வாங்குறது இல்லைங்க. கர்த்தர் யோபு சொல்றார், எனக்குன்னு அவர் நியமித்ததை நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். பிள்ளைகளா சாப்பிடுறதுக்கு ஏதாவது உண்டா? இல்ல. வந்து பார்த்தா அப்பமும் மீன் அவங்களுக்கு ஆயத்தமா இருக்குது. புடிச்சு கொண்டதை சில கொண்டு வா. சர்வ வல்லமையுள்ள தேவன் வல்லமையான காரியங்களை செய்வார். வல்லமை உள்ளவர். அன்னை மரியாள் பாடுறாங்க, வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்வார். இதுவரை செய்திருக்கிறார், இனிமேலும் செய்வார். குறை இல்லாமல் செய்வார், நிறைவாய் செய்வார். யோபு சொல்றாரு, எனக்கு குறிச்சிருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். ஆமென். சோதரா நிறைவேற்றி 27 யோபுவின் புத்தகம் 27:3 வாசிங்க. என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. சொல்றா என்ன தெரியுமா? விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான் வார்த்தையினால. என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாவு கபடம் பேசுவதும் இல்லை. ஒரு இந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம நிப்போம்னு வைங்களேன், நிச்சயமா சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசிக்கும். அல்லேலூயா. என் ஆவிக்குரிய வாழ்க்கைய அந்த வேர்களை வெட்டின சம்பவங்களை இது ஒண்ணு, குறை சொல்றது, குற்றப்படுத்துறது, கசப்பா இருக்கிறது, வெறுப்பா இருக்கிறது, கேட்டதை சொல்றது, இதெல்லாமே என் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிச்சு போட்டுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், என் உதடுகள்னால என்ன செய்ய மாட்டேன், தீமைய சொல்ல மாட்டேன். இந்த உலகம் பாருங்க, ஆண்டவர் இந்த வார்த்தையை சரியா சொல்ல, எனக்கு குற்றப்படுத்தாம சொல்ல கர்த்தர் கிருபை செய்வாரா. யார் நீங்க பார்த்தாலும் 2 பேர் பேசினா 2 பேர் சேர்ந்துட்டா, நாங்க 2 பேர் சேர்ந்துட்டா இவங்க பேசுவோம், நாங்க 3 பேர் சேர்ந்துட்டா இவங்க பேசுவோம், நாங்க 4 பேர் பேசிட்டா அவரை பேசுவோம், நாங்க எல்லாரும் பேசிட்டா சேர்ந்துட்டா யாரை பேசுறாரு? அல்லேலூயா. யாரையும் பேச முடியாது. இது மனுஷனுடைய சுபாவமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு குறையும் சொல்லாத. சொல்லுங்க. உப்பு போடாம கொண்டு வந்துட்டாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு, உப்பு போடலைன்னு சொன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? ஏன் இப்படி சத்தம் போடுற? எதுக்கு இதுக்கு மாதிரி பிரஷரை ஏத்துற? ஆமென். எல்லாம் சரியா நடக்கும். ஏன் அவங்க உப்பு போட்டா தான் ருசிக்குமா? நம்ம உப்பு போட்டா ருசிக்காதோ? ஆமென். சிலருக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. நான் சொல்றேன், குறை சொல்லாம குற்றப்படுத்தாம இருந்தா நிச்சயமா சொல்றேங்க, நான் அவருடைய வார்த்தை, அந்த வசனத்தை வாசி மகளே. என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை. சொல்லுங்க, என் உதடுகள் உதடுகளில் தீமையை தீமையை சொல்வதும் இல்லை, சொல்வதும் இல்லை. என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. என் நாவு கபடு. உள்ளத உள்ளதுன்னு சொல்லு, இல்லாத இல்லாதுன்னு சொல்லு, அதுக்கு மிஞ்சியதெல்லாம் பிசாசுல இருந்து வருதுன்னு சொல்றார். சரியா நாவை பயன்படுத்திட்டோம்னு வைங்களேன், குறையே இருக்குன்னு வைங்களேன், தயவு செய்து குறைய சொல்லாம குற்றப்படுத்தாம இருந்துட்டீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல வந்துருவீங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு, அந்த பாயாசம் மட்டும் சரியில்லை, கல்யாணத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சு, அந்த கோட்டு மட்டும் சரியில்லை. இது யாரு பத்திரிக்கை நிறுவனம் நம்மளை வச்சது? ஆமென். அதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த குறை சொல்றது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் என்னை விட்டு ஒளிவதாக, என்னை விட்டு ஒளிவதாக.
அந்த நாட்கள்ல ஓட்டர் எழுதி போட்டிருக்காங்க, குறை இருந்தா எங்கள்கிட்ட சொல்லுங்க, நிறைவு இருந்தா வாடிக்கையாளர்கிட்ட சொல்லுங்க. மாத்தி சொன்னா என்ன நடக்கும்? மாத்தி சொன்னா என்ன நடக்கும்? ஹோட்டல்ல இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். இந்த குழந்தை மருத்துவர்கள் சிலர் பார்த்திருக்கீங்கன்னா அழகா பேசிக்கிட்டே ஊசி போட்டுருவாங்க. சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த குழந்தைக்கு முன்னாடியே ஊசியை எடுத்து மருந்து எடுத்து கத்தும். ஒரு டாக்டர் சொல்றார் சென்னையில, போட்டு தாக்கிறது. சில ஆட்கள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் போட்டு தாக்குறதுல தான் இருக்கிறாங்க. என்னத்தை போட்டு தாக்க போறீங்க? தேவனுடைய பிள்ளைகள் தவறா பேச மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, தவறா குற்றப்படுத்த மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? குற்றம் இருக்குதா? நேர வாங்க. ஆவியானவர் நடத்தினார்னா, பாஸ்டர் இதை நான் பார்க்கிறேன், உங்க பிரசங்கம் சரியில்லை, உங்க வார்த்தைகள் சரியில்லை, உங்கள் செய்கைலாம் சரியில்லை, அதுக்கு பதிலாக வால் போஸ்ட் அடிச்சா விட்டுறது. ஆமென், ஹல்லேலூயா. குறை சொல்ல மாட்டேன், சொல்லுங்க, குறை சொல்ல மாட்டேன், குற்றப்படுத்த மாட்டேன். யோபு சொல்றாரு, இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் வாசிங்க. யோபுடைய விசுவாச அறிக்கை என்னது? என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை. என் உதடு தீமையை சொல்வதும் இல்லை. உதடு தீமையை சொல்வதும் இல்லை. என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. இந்த மாசத்துக்கு தியானமா எடுத்துக்கிறங்க. என் உதடு தீமைய சொல்லுவதே இல்லை, என் நாவு கபடு பேசுவதே இல்லை. இந்த சங்கீதம் 23வது அதிகாரம் பெற்ற கணத்தை சங்கீதம் 15 பெறல விசுவாசிகள்கிட்ட. ஆமென். சங்கீதத்துல கர்த்தரோடு வாழ்வதற்கு அஸ்திவாரமான காரியங்கள் அங்க வச்சிருக்கிறார். அதுல எழுதியிருக்கு, தன் நாவினால் புறங்கூறாத. நான் இதை பாக்குறேங்க, எத்தனையோ காரியங்கள் ஊழியத்தில் இருக்கனால வருது, நிறைய வருது. நான் நகராட்சி குப்பை தொட்டி கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நகராட்சி குப்பை தொட்டை கிடையாது. எங்க பகுதியெல்லாம் வாரத்துல 2 நாள் 3 நாள் தான் குப்பை எடுக்க வருவாங்க. நாத்தமா நாரும். குப்பை எடுக்க வந்துட்டாங்கன்னா நாங்க சந்தோஷமா கொடுப்போம், ஏன்னா வீடெல்லாம் நாரி கிடக்கு. தேவனுடைய பிள்ளைகள் தேவையில்லாத இந்த வார்த்தைகளை என் நாவிலிருந்து எடுத்துட்டு போனா ரொம்ப வல்லமையா இருக்கும். யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன், யாரையும் குறை சொல்ல மாட்டேன். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனை உன் ஜனத்துக்குள்ள அங்கும் இங்கும் என்ன செய்யாத, கோல் சொல்லி தெரியாயா, கோல் சொல்லாத. தெரியுமா? எல்லாம் தெரியும், சும்மா இரு, அதுக்கு மேல பேசாதடா. ஹல்லேலூயா. எலிசா சொல்றான், எல்லாம் தெரியும், சும்மா நீ பேசினா எனக்கு கொஞ்சம் ஜீவன் இருக்கு, அடக்கமே பண்ணிடுவடா நீ. ஹல்லேலூயா. அடக்கமே பண்ணிடுவ, பேசாத பேசாத. போன வாரம் நாங்க ஏதோ ஊழியத்துக்கு போகும்போது ஒரு சின்ன காரியம், முக்கியமான காரியம் தான். என்னோடு உள்ள பாஸ்டர் பேசா வாயை திறந்தார். என் மனைவி சொல்லிட்டாங்க, பேசாதியப்பா இதை குறிச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா நான் என் மனைவிக்கு சொல்லி வச்சிருக்கிறேன், தவறான காரியத்தை பேசக்கூடாது. ஆமென். சோத்திரம். சப ஊழியம்னா 2 பேரும் இங்க குத்தத்தான் செய்யறாங்க, அங்க முத்த எல்லாம் தான் இருக்குது. ஆமென், எல்லாம் இருக்குது. அவங்களுக்குள்ள கோபம் எல்லாத்தையும் நம்ம மேல அப்படியே அள்ளி தட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம இமயமலை மாதிரி நின்றுட்டு ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா பாடிக்கிட்டு, அப்படியா சொன்னாங்களா, திட்டினாங்களா, முறைச்சாங்களா? ஆமென், சோத்திரம். நீங்க எல்லாம் நல்லவங்க, தங்கங்கள். ஹல்லேலூயா. பாஸ்டர் கொடுத்த கிரீடங்கள், கிரீடங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் யோபு விசுவாசத்தை அறிக்கை செய்கிறா. என்னது? நான் என்ன செய்ய மாட்டேன், தீமை சொல்ல மாட்டேன், உதடுகளில் தீமை சொல்ல மாட்டேன், என் வாய் தீமைய சொல்ல. இயேசு வாய் என்றைக்காவது தீமை பேசியிருக்கா? இயேசுடைய வாய் என்றைக்காவது கவுடு பேசியிருக்கா? இல்லவே இல்லை. இயேசு சொல்றார், நான் வேற இல்லை, நீ வேற இல்லை. உன் வாய் தான் என் வாய், உன் கை தான் என் கை, உன் காலு தான் என் காலு. நீ நடந்தா நான் நடப்பேன், நீ பார்த்தா நான் பார்ப்பேன். தேவனுடைய பிள்ளைகள் யோபுடைய அறிக்கையை சரியாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். 27:5 வாசிங்க. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமா இருப்பதாக, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். விசுவாசத்தை அறிக்கை செய்றார். என் ஆவி
இந்த பூமியில இருக்கிற வர என் உத்தமத்தை விட்டு விலகேன், வேலைக்கு வரமாட்டேன். அல்லேலூயா. வேலைக்கு வரமாட்டேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 9வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 9வது அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 9வது அதிகாரத்துல ஒரு அருமையான சம்பவங்கள் இருக்கிறது. 8வது விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவு மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவாய் இரு. அதற்கு ஒலிவு மரம் தேவர்களும் மனுஷர்களும் புகழ்கிற எண்ணிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. நான் என் உத்தமத்தை விட்டு வரமாட்டேன், என் பிரதேசத்தை விட்டு வரமாட்டேன், இறங்கி வரமாட்டேன். பிசாசு நயம் பண்ணுவான், ஏமாத்துவான், வஞ்சிப்பான், திசை திருப்ப பார்ப்பான். என் உத்தமத்தை விட்டு வரமாட்டேன். நாவில எப்படி அறிக்கை செய்யறான் பாருங்க. உள்ளத்துல விசுவாசத்தை விட்டு என் உத்தமத்தை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வரவே மாட்டேயா. அல்லேலூயா. நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், வரமாட்டேன், வரமாட்டேன். என் பிரதேசத்தை விட்டு வரமாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த உபதேசத்தை விட்டு வரமாட்டேன். கர்த்தர் என்னை நாட்டின அந்த சபையை விட்டு போக மாட்டேன். மோசே ஜனம் சபைக்குள்ள இருந்தாங்க, நல்லவங்க கிடையாது, நல்லவங்களா மாத்துறதுக்கு சபைக்குள்ள வச்சிருந்தார் மோசே. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், என் உத்தமத்தை விட்டு நான் வழி விலக மாட்டேன். சாகு வர உத்தமத்துல நிலைச்சிருப்பேன். அல்லேலூயா. உத்தமனை நோக்கி பார், செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். எபிரேயர்ல 13வது அதிகாரத்துல நிறைய காரியங்களை நமக்கு ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார். எபிரேயர் 13வது அதிகாரத்துல நிறைய காரியங்களை ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். 7வது வசனம், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை அவங்க உத்தமத்தை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றேன். 89வது ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி ஃபாதர் பெர்க்மான்ஸ் அப்பாவை பார்த்தேன். ஆமென். இடரல் என்பது அவர் வாழ்க்கையில நான் பார்க்கல. ஆமென். அல்லேலூயா. டவுன் பஸ்ஸுக்கு சோல்னா பேக்க போட்ட காலங்கள் இருந்து அவரோடு போக ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். அவரை உலகம் அறிகிறதற்கு முன்பாக எப்படி இருந்தாரோ இப்பவும் அப்படித்தான் இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்றார், என்னிடத்தில் யாதொரு குற்றத்தை நான் அறியவில்லை, என் உத்தமத்தை விட மாட்டேன். யோபுடைய அறிக்கை, என் உத்தமத்தை விட மாட்டேன். உத்தமத்தை ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்க வீட்டுக்கார ஆலயத்துல தேவதூதனை போல இருக்கிறார். அடுத்தது சொன்னாங்க, வீட்டிலேயே லூசிபரை போல இருக்கிறார். நல்லாவா இருக்கு? ஆமா, சோத்திரம். சிலர்லாம் விமான சர்வீஸ் நடத்துற, இண்டிகோ சர்வீஸ் பிளைன் விமானம் அப்படி வீசுறது, தூக்கி அடிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அது என்னை விட்டு ஒளிவதாக. சோத்திரம். ரட்சிக்கப்பட்டு என்ன திருமணமாகி எனக்கு 25 வருஷம் ஆச்சு. கர்த்தர் கிருபையில் நானும் என் மனைவி அடிக்கல, அந்த அம்மாவும் என்னை அடிக்கல. சோத்திரம். ரட்சிக்கப்பட்டு சும்மா இப்பம்லாம் முதல்ல சும்மா அடிச்சா, இப்ப ஆவில நிரப்பி என்ன அடிக்கிற? மனைவி அடிக்க கூடாது, கணவன் அடிக்க கூடாது. சிலர்லாம் சிரிக்கிறாங்க. சிலர்லாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வாலிபர்லாம் எப்ப கல்யாணம் பண்ணுவோம், கல்யாணம் பண்ணி பாரு ராசாத்தி, கல்யாணம் பண்ணி பாரு. அல்லேலூயா. கண்ணு மொழி வெளியே வந்துரும் மகளே. ஆமென். கல்யாணம் பண்ணி பாரு. இப்ப படுத்த பாய சுட்ட மாட்டேன், மடிச்ச துணியை உள்ள எடுத்து வைக்க மாட்டேன். இதெல்லாம் நடக்கும். பையன்கள்ட்ட சொன்னா என்ன சொல்றான் தெரியுமா? வீட்டுல நடக்கிறத வேறன்னு சொல்றான். ஏதாவது சொன்னா பிள்ளைகள்ட்ட சொன்னா சும்மா இருக்கீங்களா இல்லையா? ஓ வீராப்பும் அழுகையும் கர்த்தர் ஒரு நாள் முடிவு கட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. எங்கேயோ போய்கிட்டு இருக்குல்ல. சோத்திரம். உத்தமத்தை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. சொல்லுங்க, உத்தமத்தை விட்டு வெளியில வந்துடக்கூடாது. உண்மைதானா? அல்லேலூயா. மாறவே ஆசைப்படுகிறே,
என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன். சரே, என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். சொல்லுங்க, சிந்தை மாறணும், மாறவே ஆசைப்படுகிறேன். நான் மாறவே ஹல்லேலூயா. போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் நான் இருக்க மாட்டேன். ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும், நிச்சயமா இருக்கும், நிச்சயமா இருக்கும். யோபு விசுவாசத்தை உள்ளத்துல விசுவாசித்த நாவினால அறிக்கை செய்கிறார். பல அறிக்கைகள் தவறா இருந்தாலும் இதெல்லாம் தேடி பார்க்கும்போது ஒரு மேன்மையா இருக்கிறத நான் பார்க்கிறேன், மேன்மையா இருக்கிறத பார்க்கிறேன். யோபின் புத்தகம் 29:3 வாசிங்க. 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இருளை கடந்து போனேன். இருள்னா என்ன தெரியுமா? பிசாசும் பிசாசுடைய கிரியைகள். இருளை மேற்கொண்டேன். எல்லாரும் சொல்லுங்க, இருள இருள் என்ன மேற்கொள்ள முடியாது, இருளின் கிரியைகள் என்ன மேற்கொள்ள முடியாது. இருளையும் இருளின் கிரியைகளை நான் மேற்கொள்வேன். அவர் அருளின தீபத்தினால் இருளை கடந்து போனேன், கடந்து போன இருளை நான் மேற்கொள்ளுகிறேன். இருள் என்னை மேற்கொள்ள முடியாது, இருளின் ஆவிகள் என்னை மேற்கொள்ள முடியாது, பிசாசுகள் என்னை மேற்கொள்ள முடியாது. சத்துருடைய சகல வல்லமையில் மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். தாவீது ஒரு கவனாலும் கல்லினாலும் கோலியாத்தை கொண்டு அவனை மேற்கொண்டான். தேவனுடைய பிள்ளைகள் யோபு மாதிரி அறிக்கை செய்யணும். இருளை கடந்து போவேன், மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்பு நேரிடாது. சத்துருவை எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத. நான் கீழே விழுந்தாலும் எழுந்திருப்பேன். காரிருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சம். காரிருளில் இருந்தால் என் வெளிச்சத்தை, என் இருள கர்த்தர் என் வாழ்க்கையில வெளிச்சமா மாற்றுவார். என் தீபத்தை அவர் ஏத்துவாருங்க. இருள கடந்து போவோம், போராட்டங்களை கடந்து போவோம், பிரச்சனைகளை கடந்து போவோம், தோல்விகளை கடந்து போவோம், துக்கங்களை கடந்து போவோம், எல்லாத்தையும் கடந்து போவோம். எப்படி போவோம்? கர்த்தரை நம்மளை தப்புவிப்பார், கர்த்தரை நம்மளை தப்புவிப்பார். எங்களுக்குள்ளே மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம், கர்த்தர் எங்களை தப்புவிச்சார். இப்போ தப்புவிப்பார், இனிமேல் தப்புவிப்பார். இருளை கடந்து போவோம். இருளின் வல்லமைகள் ஒன்று செய்ய முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இருளின் வல்லமைகள் ஒன்று செய்ய முடியாது. எத்தனை மனிதர்கள் ஏவல் பண்ணினாலும் செய்வனைகள் வச்சாலும் ஒண்ணு செய்யாது, செய்யவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒண்ணு செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. கர்த்தர் அனுமதி இல்லாம என்னை தொட்டு பார்க்க கர்த்தர் விட மாட்டார். என் வீட்டின் எல்லைகளுக்குள்ள அவன் வருவதற்கு அனுமதிக்க மாட்டார். அக்கினி மதுலா இருப்பாரு. இருளை கடந்து போக போகிறோம். பிசாசை மேற்கொள்ள முடியும். எல்லாரும் சொல்லுங்க, நான் பிசாசை மேற்கொள்ளுவேன். தாவீது கோலியாத்தை ஜெயித்த போது கோலியாத்தின் தலை யார் கையில இருந்துச்சு? அது தெரிஞ்சிருந்தா நேரம் பாஸ்டர் ஆயிருப்பேன். பாஸ்டர், கோலியாத்தின் தலை யார் கையில இருந்துச்சு? பெலிஸ்தியர்கள் ஜெயித்த போது சவுலுடைய தலை யார் கையில இருந்துச்சு? பெலிஸ்தியர்கள் கையில இருந்துச்சு. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, என் அர்ப்பணம் இருக்கிற வரை இருளை நான் கடந்து போவேன். என் அர்ப்பணம் என்றைக்கு மாறுதோ, இருள் சிம்சோன் கலங்க பண்ணினான். பெலிஸ்தியர்களை பயந்தாங்க, நடுங்கினாங்க. ஒரு எலும்பின் தாடை எடுத்து 1000 பேரை கொன்றான். என்றைக்கு அவன் அர்ப்பணத்தை பிரதிஷ்டை விட்டானோ அன்றைக்கு இருளின் வல்லமைகள் மேற்கொண்டுடுச்சு. கண்ணை குருடாக்கிட்டாங்க, வெங்கல வில்லு போட்டாங்க, கண்ணை எடுத்துட்டாங்க, மாவரைக்க வைக்கிறாங்க. ஆனால் மீண்டும் ஒரு வாழ்க்கையை வாய்ப்பு அவனுக்கு கொடுத்தார். இருளின் வல்லமைகளை நான் மேற்கொள்ளுவேன். தயவாக சொல்லுங்க, இருளின் வல்லமைகளை நான் மேற்கொள்ளுவேன். இருளின் வல்லமைகளை என்ன மேற்கொள்ள முடியாது.
இருளின் வல்லமைகள் மேற்கொள்ள முடியாது. பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது. சத்துருக்கள் மேல் உன் கை உயரும். சத்துருக்கள் மேல் உன் கை உயரும் அப்பா. சத்துருக்கள் மேல் உன் கை உயரும். ஸ்தோத்திரம். இருள கடந்து போவ. அப்படி அறிக்கை செய்யுங்க. அப்படி அறிக்கை செய்யுங்க. இந்த உலகத்திலேயே பயந்த மனிதர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. என்னை மாதிரி பயந்த ஆட்கள்லாம் நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க. சிறுவனா இருக்கும்போது தேவைக்கு எங்க அம்மாவை எழுப்புவேன், எங்க அக்காவை எழுப்புவேன். அவங்க எழுந்திருக்க மாட்டாங்க, அடி வாங்குவேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிலருக்கு. ஆமென். ரொம்ப பயந்தவன் நான். எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும், 11-12 வயசு இருக்கும். எங்க அக்கா வீட்டுக்காரர் இந்த தூத்துக்குடி பக்கத்தில் அந்த பகுதியில் மூக்கையூர் கொஞ்சம் சாயலுடி மூக்கையூர் ஊர் கடற்கரை ஓரத்தில் உள்ள 3 மணி 4 மணிக்கெல்லாம் மீன் பிடிக்க போகணும் சின்ன வயதில். அப்போ அவங்க அக்கா மகன் அவர் எனக்கு மாமா, ஒரே வயசு, மாமான்னு தான் சொல்லுவேன். எங்க 2 பேரையும் ஒரு 3 மணிக்கு மேல அப்படி 2 பக்கமும் காட்டுக்கருவ குட்டி குட்டி பனைமரம் இருக்கும், தெரு லைட்டே இருக்காது. அப்படி தெரு லைட் இருந்தாலும் நல்லவர்கள் உத்தமர்களாகி நாங்கள் அதை உடைச்சிருவோம். முட்டாள்தனமான காரியம் நிறைய செஞ்சிருக்கேன், கர்த்தர் மன்னிக்கிட்டு. போட்டி ஓட்டு உடைச்சிருக்கிறேன் பாஸ்டர், 2 முறை பார்த்தேன். ஏதோ பெரிய இந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி அந்த நாள்ல அடிச்சு உடைச்சுட்டாடா. ஐயோப்பா, நான் தான் பயந்தவன் நினைச்சேன். இருட்டா இருக்குது. போய்கிட்டே இருக்கும் போது நான் மாமா பிசாசுன்னு சொன்னேன், அவன் மருமகனே பிசாசுன்னு சொன்னான். 2 பேரும் வேர்த்து விறுவிறுத்து அங்கே நிக்கிறோம். திடீர்னு ஒரு கை எங்க மேல படுது. எப்படி இருக்கும் பாருங்க. பாக்குறோம். நான் கிராமத்துல மச்சான் சொல்லுவாங்க, மச்சான் பிசாசுன்னு சொன்னேன், அவன் மாமா பிசாசுன்னு சொன்னான். எங்க அக்கா வீட்டுக்காரர் ரொம்ப துளிச்ச நாளான ஆளுக்கு ஒரு காதை பிடிச்சாரு, 2 கையும் பிடிச்சாரு. அவன் காதை திருவினார். எங்கடான்னு கேட்டார். 2 பேரும் அம்பு இத மாதிரி இந்த இருக்கு மச்சான் மாமான்னு சொன்னோம். கூட்டு போய் தடவை சொன்னார். பணம் வச்சாரு 2 அறை. பயம் போகலையே. தேவனுடைய பிள்ளைகள், இருள கடந்து போக முடியும், இருள கடந்து போக முடியும். நான் விளையாட்டுக்காக உங்களை சொல்லல. இருளின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. பாலாற்றும் பிழையாமும் சேர்ந்து சபையை மேற்கொள்ள நினைச்சாங்க. அவன் சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றி விட்டார். எத்தனை கிரியைகள் எழும்பினாலும் உங்களையும் என்னையும் மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் விட மாட்டார், கர்த்தர் விட மாட்டார், உன்னை விட மாட்டார். இருளின் வல்லமைகளை நாம் தான் மேற்கொள்ள முடிய, அவைகள் என்னை மேற்கொள்வார். ஆமென். அடுத்து 29:15 யோபு சொல்றாரு, நான் குருடனுக்கு எப்படி இருந்தேங்க? கண்ணா இருந்தேங்க. முடவனுக்கு காலுமா இருந்தேன். நிறைய பேருக்கு எல்லாரும் சொல்லுங்க, நான் பிறருக்கு வழி காட்டுவேன். சொல்லுங்க, பிறருக்கு வழி மறிக்க மாட்டேங்க. நான் பிறருக்கு வழி காட்டுவேன், பிறரை வாழ வைப்பேன், பிறருக்கு கண்ணா இருப்பேன், பிறருக்கு காலா இருப்பேன். நிறைய பேர் இந்த உலகத்தை உங்க வழியா பார்ப்பார்களாக, இயேசுவை உங்க வழியாய் பார்ப்பார்களாக, அவர்கள் கால்கள் உங்கள் வழியாய் நடப்பார்களாக. நீங்க வழிகாட்டிகள், வழிகாட்டிகள். நிச்சயமா சொல்றேங்க, அநேகருக்கு நீங்கள் நான் வழிகாட்ட போறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அநேகருக்கு வழிகாட்ட போறோம். ஆமென். ஸ்தோத்திரம். யோவானுக்கு இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற அடி கையை வழிகாட்டி பட்டான் பாருங்க. அதோட இயேசுவோட இணைஞ்சவங்க தான் பெரிய அப்போஸ்தலர் மாறிட்டாங்க. நான் பிறருக்கு வழிகாட்டியா இருப்பேன், பிறருக்கு வழிகாட்டியா இருப்பேன். சபைக்கு நான் வழிகாட்டியா இருப்பேன். சபைக்குள்ள 1000 மக்கள் வருவதற்கு நான் ஒரு வழிகாட்டியா இருப்பேன். சபையில நின்று ஆமென் ஜனங்கள் வருவதற்கு நான் வழிகாட்டுவேன், வழிகாட்டுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். பூர்வ வழிகள் எவைகள் என்று பார்த்து அதில் விசாரித்து நடங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் வழிகாட்டுவேன். நோவா கர்த்தர் சொன்ன காரியம் தெரியுமா? பேழையை கட்டு, உணவை சேகரின்னு சொன்னார். அதை தாண்டி ஒரு காரியம் சொன்னான்.
2 பேதுரு 5ல 2 பேதுரு 2வது அதிகாரம் 5, நீதியை பிரசங்கம் பண்ணினான். அவனால பொறுக்க முடியல, அந்த மக்கள் அழிந்து போறது அவனால தாங்க முடியல. நீதியை பிரசங்கம் பண்ணினான், வழிகாட்டினான். நான் அநேகருக்கு வழிகாட்டுவேன், அநேகருக்கு வழிகாட்டுவேன், நான் அநேகருக்கு வழிகாட்டுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? யோபுடைய அறிக்கை. அடுத்தது 29வது அதிகாரம் 29-30 வாசிங்க. நேரங்கள் போகுது. யோபின் புத்தகம் இருக்கா? நான் தப்பா எதுவும் சொல்லிட்டேனா? ஏதாவது நான் தப்பா எப்பமாவது எழுதி வச்சிருவேன். என் மகிமை என்னில் செழித்தது. சொல்லுங்க, என் மகிமை. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வேன வழிய தேய மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் வளருவேன். சொல்லுங்க, என்னமா? 29-20 அம்மா தப்பா எழுதிட்டேன். என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. இப்ப சொல்றான், என் மகிமை என்னில் செழித்தோங்கி. நான் வளர்வன வழிய. சிலருக்கு எல்லாமே பூமியில இருக்கிறது எது மாறல. ஆண்டவர் பூமி அந்த இடத்துல தொங்க வச்சிருக்கனால சில மாற்றங்கள் நமக்கு தெரிகிறது. சில வேளையில சிலர் பௌர்ணமியா இருக்கிறதுக்கு பதிலாக அமாவாசையா மாறிடுறாங்க. சிலருக்கு பேர் என்னது? அமாவாசை. அது அவங்க வைக்கட்டு, அவங்க சுதந்திரம். ஆனா சபையில யாரும் அமாவாசை கிடையாது, எல்லாமே பௌர்ணமி தான். நான் செழிப்பேன், நான் செழித்து வளருவேன், நான் மடங்கி போக மாட்டேன். மீண்டும் சொல்றேன், நான் மடங்கி போக மாட்டேன், முடங்கி போக மாட்டேன், செழிப்பேன். யூதேயாவிலே தப்பி மீதம் இருக்கிறவர்கள் கீழே வேர் பற்றி மேல கனிகளை கொடுப்பார்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருக்குள்ள நடந்து, அவருக்குள்ள வேர் கொண்டு, அவருக்குள்ள வளர்வார்கள் என்று வாசிக்கிறோமே. யோபு சொல்றான், நான் செழித்தோங்குவேன், நான் செழித்தோங்குவேன், நான் செழித்தோங்குவேன், நான் செழித்தோங்குவேன். விருட்சங்களை போல மாறுவேன். விருட்சங்களை போல மாறுவனா மாற மாட்டேனா? விருட்சங்களை போல மாறுவங்க. என் நிழல்ல அநேக பறவைகள் வரப்போகிறது. அநேக பறவைகள் ஆமென் கிளைகளை உட்கார்ந்து பாட போகுது, என்னோட சேர்ந்து தேவனை பாட போகுது. நான் பெரிய மரமா மாற போகிறேன், பெரிய மரமா மாற போகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, பெரிய மரமா மாற போகிறேன். ஆமென் சொல்லுங்க, பெரிய மரமா மாற போகிறேன். என் நிழல்ல அநேகர் வருவார்கள். என் மரத்துல அநேகருக்கு வாழ்வதற்கு எல்லா கனிகளும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள், நான் செழித்து வளர்கிற ஒரு மரம். எல்லாரும் சொல்லுங்க, நான் செழித்து வளர்கிற ஒரு மரம், நான் செழித்து வளர்கிற ஒரு மரம். என் மரம் பட்டே போகாதுங்க, இலை உதிராதுங்க, கனி கடாதுங்க. என் மரம் நல்ல மரம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க செழித்து வளர்கிற மரம். ஆமென். செழித்து வளர்கிற மரம். ஆமென். ஒவ்வொருவரும் ஆண்டவர் செழித்து வளர்கிற ஒரு மரமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலக மனுஷனுக்கு தெரியாது, ஆனா நான் ஒரு பெரிய மரம், செழித்து வளர்கிற மரம். பூமி முழுவதும் நான் கிளைகள் விட்டு படருவேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமென். கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் அப்படியே மாற்றி இருக்கிறார். சங்கீதம் 80வது அதிகாரம் 9. அதற்கு நீர் 8, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டி. சொல்லுங்க, என்னை நாட்டி இருக்கிறார், என்னை சபையில நாட்டி இருக்கிறார். கர்த்தர் நாட்டின சந்தன மரம் நான் தான். அவர் நாட்டின சந்தன மரம் நான் தான். கேதுரு மரம் நான் தான். கருவாலி மரம் உறுதியா இருக்கிறது நான் தான். தேவனுடைய பிள்ளைகள், அதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழல்களால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருகளும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் படர விட்டது. எல்லாரும் சொல்லுங்க, இப்படி பரவுவேன். சொல்லுங்க எல்லாரும், பரவுவேன்.
சொல்லுங்க, பரவுவேன், பரவுவேன். நான் பெரிய மரம். ஹல்லேலூயா. காற்றடிக்க காற்றடிக்க வேற ஆழமா போகும். ஆமென். ஏன் காற்றடிக்குது? அந்த மரம் சொல்லும், காற்று சொல்லும், டேய் உன்னை உறுதியாக்குறதுக்கு தாண்டா உன் மேல காற்றா வந்து அடிக்கிறேன். அடி அப்போ. ஹல்லேலூயா. புயலா வீச வேற ஆழமா போகுது, வேற ஆழமா போகுது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க தேவனுடைய பிள்ளைகள். யோபு அறிக்கை செய்யறான், நான் செழித்து வளர்கிற ஒரு மரம். நிறைய பேரு பட்டு போகிற மரம் இல்ல, கெட்டு போகிற மரம் இல்ல. ஒரு வசனத்தை சொல்லி யோபுடைய அறிக்கையை நான் சொல்லி முடிக்கிறேன். யோபு 42:2 வாசி நாம் செபிப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்ப சொன்னார்ல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினாரா? அவனை பார்க்க வர்றவங்க அத்தனை பேரும் தங்க காசு கொண்டு வர்றாங்க. எல்லாரும் இருதயத்திலையும் ஆண்டவர் பேசினார், டேய் போகும்போது சும்மா போகாத, உன் வீட்டுல இருக்கிற தங்க காசை எடுத்துட்டு போ. அல்லேலூயா. ராஜாவுக்கு பிறந்த நாள், தொட்டியை கட்டி அவங்கவுங்க பால் ஊத்தலாம்னு சொன்னாங்களாம். எல்லாரும் பால் ஊத்தி இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு எல்லாரும் தண்ணியை ஊத்திட்டாங்க. ஒரு சொட்டு கூட பால் கிடையாது. எல்லாம் தொட்டியில வந்து பார்த்தா ஒரு சொட்டு கூட, எல்லாம் தண்ணி. ஆனா ஆண்டவர் பாருங்க, எல்லாத்தையும் சொன்னா, டேய் என் பிள்ளைய பார்க்க போற, தங்க காசு எடுத்துட்டு போ. அல்லேலூயா. பச்சைக்கிறவன் இருந்து பச்சை, நம்ம பலவான் இருந்து மதுரத்தை ஆண்டவர் கொண்டு வருவாருங்க. சென்னையில ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்துக்கு நான் உண்மையை தான் விசாரிச்சேன். அந்த ஸ்தாபனத்தை சொல்ல வேண்டாம், பெரிய ஸ்தாபனம், அதுக்கு இடம் இல்லை. ஒரு பெரிய பணக்காரவங்க, பல ஏக்கர் கணக்கான இடம் உள்ளவங்க, குழந்தையே கிடையாது, முதிர் வயதாயிருச்சு, சாகர நிலையில கணவன் மனைவி தீர்மானம் பண்ணா, இன்றைக்கு 4 மணிக்கு எழுந்து வீட்டை விட்டு இறங்கி நம்ம போறோம், யாரை முதல்ல நம்ம பார்க்குறோமோ அவங்களுக்கு நம்ம இந்த இடத்த எழுதி கொடுப்போம். அந்த பாஸ்டரை எழுப்பி அந்த தெருவில் வர வச்சு அவங்க வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. சிப்பா போட்ட பாஸ்டர் நிற்கிறார். அந்த இடத்த 1000 கோடிக்கு மேல உள்ள இடத்த இன்றைக்கு கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தாருங்க. பச்சிக்கிறவன் இருந்து பச்சை, நம்ம பலவான்ட்டு இருந்து மதுரமு வரும். எந்த ராஜா எதிரா நின்றானோ, அவனுடைய ராஜ்யங்கள்லாம் எதிரா நின்றுச்சோ, அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆலயத்தை தடுத்து போட்டாங்க. ராஜா சொன்னா, டேய் எல்லாரும் விளைக்க, ராஜாவின் செலவுல தாண்டா ஆலயம் நடக்கும், ஆலயம் கட்டி முடிக்கப்படும். ஆண்டவர் பெரிய காரியங்களை வரக்கூடிய நாட்கள்ல செய்வாருங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, ஒன்னும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேன், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேன். கர்த்தர் எனக்கு கொடுப்பார், கர்த்தர் என்னை கொடுப்பார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் அவர் கரத்தினால என்னை பயன்படுத்துவார். நான் கெட்டு போக மாட்டேன், திசை மாறி போக மாட்டேன். அதனால கர்த்தர் யோபுக்கு சொல்றாரு, அவன் சிறையிருப்பு மாறிடுச்சு. நினைச்சு பாருங்க, நானும் ஒரு குடும்ப தலைவனா இருக்கிறேன், 2 பிள்ளைகளுக்கு தகப்பனா வச்சிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பாக பெண்கள் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. ஆனா கர்த்தர் யோபுவின் மனைவியை பிள்ளை பெற்றெடுக்கிற ஒரு தாயாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. பிள்ளையை பெற்றெடுக்கிற ஒரு தாயாக மாற்றி விட்டார். அவளுக்கு ஆச்சரியம். ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்ததெல்லாம் உனக்கு மீண்டும் தர்றேன்டா, இழந்ததெல்லாம் தர்றேன், நீ எங்க இழந்தியோ அதை நான் திரும்ப தர்றேன். அப்போ கர்த்தர் யோபுவை அறிக்கை செய்ய வச்சார், விசுவாசத்தை அறிக்கை செய்ய வச்சார். எத்தனை பேர் விசுவாசத்தை அறிக்கை செய்வீங்க? அப்படி எழுந்திருங்க. ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, ஒரு நாளும் தடைபடாதையா என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. சொல்லுங்க, என் மீட்பரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என்
உமக்கே ஆராதனை. சிலர் வாழ்க்கையில சின்ன வயதுல தாய் தகப்பா மரிச்சிருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைகளுக்கு தாய் தகப்பு மட்டும் இருந்தா இந்த பிள்ளைய இப்படி தெருவில் அலையாதுங்க, நல்லா வச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். மனிதர்களுடைய ஏளனம் பண்ணாலும் நான் ஏளனம் பண்ணுவதில்லை. மனிதர்கள் உன்னை குற்றப்படுத்தினாலும் நான் உன்னை குற்றப்படுத்துவதில்லை. மனிதர்கள் உன்னை காலில் மிதித்தாலும் நான் கையில் வைத்து உன்னை தாளாட்டுகிறேன். மனிதர்கள் காலில் போட்டு மிதிக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை கையில் வச்சு தாளாட்டுவேப்பா. நான் தான் உன் தகப்பேன், நான் தான் உன்னை உண்டாக்கினேன், நான் தான் இந்த பூமியில் உன்னை வச்சிருக்கிறேன், நான் தான் உன் ரட்சகரப்பா, நான் தான் உன் ரட்சகர், நான் தான் உன் ரட்சகர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் யெகோவா, நான் யெகோவா. அவர் யெகோவா, யாவை செய்து முடிக்கிறவர், நம் மீட்பர். அவர் நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறவரே, யாவை செய்து முடிக்கிறவரே, செய்து முடிக்கிறவரே, நான் தீர்மானமா இருப்பப்பா. என் வாயினால் அறிக்கை செய்வேன், தவறான அறிக்கையை ஒருபோது ஒரு நாள் சொல்லவே மாட்டேன். என் தேவன் என்னை ஆண்டவரே சகலத்தைக்கும் நன்மைக்கு ஏதுவா என் வாழ்க்கையில இதுவரை நடத்தி இருக்கிறீர், இனிமேல் நடத்துவீர், நடத்துவீர், நடத்துவீர். அறிக்கை செய்யுங்க, இனிமேல் நடத்துவீர், இனிமேல் நடத்துவீர். உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலத்தை நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிறீர். ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூறுகிற நான் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல் இருப்பேன். இருளை கடந்து போவேன், சத்துருவை மேற்கொள்ளுவேன், சத்துருடைய கிரியைகளை மேற்கொள்ளுவேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சத்துருவனை மேற்கொள்ள முடியாது, சத்துருவனை மேற்கொள்ள முடியாது, பிசாசின் கிரியையில் மேற்கொள்ள முடியாது, பலகீனம் வியாதிகள் எந்த கிரியையில் ஒன்றை மேற்கொள்ள முடியாது. சண்டை உண்டாக்குற ஆவிகள், பிரிவினை உண்டாக்குற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகினதற்காய் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி, வியாதிகள் நீங்கினதற்காய் நன்றி, சுகம் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம், சுகத்தை கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. சபையை நீர் பெருக பண்ண போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அந்த இடத்துக்குரிய தடைகளை நீங்க மாத்திட்டதற்காக ஸ்தோத்திரம் பண்றப்பா, ஸ்தோத்திரம் பண்றப்பா. அதை நாங்க பார்க்க போறோம், மகிமையான காரியத்தை நாங்க பார்க்க போறோம், நீங்க செய்த காரியத்தை நாங்க பார்க்க போறோம். ஆண்டவரே சபை தேவ மக்களோடு சேர்ந்து போதரோடு சேர்ந்து மகிமைப்படுத்த போகிறப்பா. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கை உயர்த்தி பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் ஜோசப் டி கலன் அவர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் தாசர் மேல கிருபை மேல் கிருபை ஆண்டவர் தரும்படி, பலத்தின் மேல் பலன் கொள்ள செய்யும்படி, அல்லேலூயா, அவங்க தரிசனம் நிறைவேற்றப்படும்படி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த தேவ கோட்டை பகுதியில் சத்ருவின் கோட்டைகளை தகர்க்கத்தக்க அபிஷேகம், தேவ ராஜ்யத்தை அங்கே எடுப்பித்து கட்டுகிற அபிஷேகம், செருபாபேல் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தன் தாசர் மேல ஊற்றுவாராக. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். தாசருக்கு எதிராக, இவர் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தரிசனத்துக்கு எதிராக பர்வதம் போல் எழும்பி நிற்கிற அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் நீ சமபூமி ஆவாய், நீ சமபூமி ஆவாய், நீ சமபூமி ஆவாய். கர்த்தர் கரமுது மகனோடு இருப்பதாக. ஆண்டவரே பாசமா பிள்ளைகள் மேல நம்முடைய பாதுகாப்பு இருப்பதாக, அந்த ஊழியத்தின் மேல நம்முடைய பாதுகாப்பு இருப்பதாக. அவர்களுக்குன்னு ஒரு இடத்தை, இன்னைக்கு நான் கேட்ட வார்த்தையின்படி அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தி நீ சங்கீதம் 80 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்த ஊழியத்திற்கு ஒரு இடம் ஆயத்தப்படுத்தப்பட்டதுக்காக, சீக்கிரம் அவர்களுக்கு கரத்தில் கிடைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க நடுவில் இந்த 2 நாளும் கொண்டு வந்து பயன்படுத்தினதுக்காக நன்றி. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அத்தனும் பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தைகள், அது 100 மடங்கு பலன் தருவதற்காக நன்றி.
வந்த அந்த 2 நாள் கூட்டத்திலையும் வந்த இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வதியும் சொல்லப்பட்ட கேட்ட விசுவாசித்த அத்தனை வார்த்தைகளும் இவர்கள் மேல் குடும்பத்தின் மேல் வைத்து இயேசுவின் நாமத்தில் அப்படியே நிறைவேறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.